வணக்கம் அன்பு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பால், நீ நல்லா இருக்கியா? ஆமா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் மீட்டிங் இது. சரி, சரி, சரி. எங்க இருக்க அன்பு? எங்க நான் இருக்க? நான் இப்ப எங்க இருக்க? நான் குமாரபாளையம், பவானி குமாரபாளையம். குமரம் ஆமாம். குமரபாளையம். ஆமாம். சரி, சரி, சரி. என்னுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் குமரபாளையத்துல அது. செட்டில்டு. ஆ அதான் அங்கேயே செட்டில்டு இப்ப. ஆமாம் 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 இப்ப அங்க ஒர்க் பண்றதுனால அங்கேயே இருக்கேன். ஆமாம் ஆமாம் இருக்கேன். ஆமாம் ஆமாம். சரி, சரி. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அன்பு. ஆ ம். இப்போ 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 கரண்ட்டில் மும்பையில் தானே இருக்க? ஆமா, ஆமா, அங்கதான் இருக்கேன். பொம்பையில தான் இருக்கேன். தானாயில இருக்கேன். தானா? ஓகே நீ ஓகே. வந்தது தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், டெஃபினட்டாக. வீட்டில் நல்லா இருக்காங்களா? ஆமா, ஆமா, நல்லா இருக்காங்க. ஓகே. வெளியே போயிருக்காங்க. உள்ள வெளியே போய் நான் இது கூகுள் மீட் நான் யூஸ் பண்றது லைஃபா யூஸ் பண்ண ஜூம் தான் யூஸ் பண்ணுவேன். சரி சரி. ஆ ஆ இப்ப ஆன் பண்ணி கொடுத்துட்டு இங்க வெளியே போயிட்டேன். சரி, ஓகே. பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து உன்னை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி. அன்பு, நீ தான் ரொம்ப ஆக்டிவா இருக்க ஆ இதுல வாட்ஸ்அப்ல. ஆ டைம் எப்படி கிடைக்கும் எப்படி? இல்லை, அது கரெக்டான கேள்வி தான். சில விஷயங்கள் வந்து அப்படியே வந்து அமைஞ்சிருது அப்படியே. டைம் எப்படி கிடைக்கிறதுங்கிறத விட இருக்கிற டைம் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம் ஆமாம் சரி, ஆமாம் சரி. ஆமாம் அது ஒரு டேட்டாபேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்க போல இருக்கு. ஆமாம் ஆமாம் சரியா? ஆமாம் அது அப்பப்ப அது அப்படியே போட்டுட்டே இருக்கேன். டெஃபினட்டாக டெஃபினட்டாக. இல்லை, அது அது எல்லாமே தான். அதான் நம்ம பவானிசாகர் ஸ்கூல் அது அது செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். சரி, இப்போ சரி. லைஃப்பில் வந்து ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம். ரொம்ப தூரம் தாண்டி ஆமா, வந்துட்டோம். நிறைய தூரம் தாண்டி வந்துட்டோம் தான். ஆனாலுமே கூட வந்து பார்த்தா அந்த ஒரு நேச்சுரல் டச் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆமா, ஆமா. அது அது நம்ம நம்ம பவானி சார் ஸ்கூலு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ரைட். லைஃப்பில் நிறைய ஸ்டேஜ் தாண்டி இருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கோம், ப்ரொஃபஷனில் கனெக்ட் ஆகிருக்கோம், சொசைட்டியில் கனெக்ட் ஆகிருக்கோம். பட் என்னமோ நம்ம அந்த பவானி சார் ஸ்கூல் அப்படின்னு வரும் பொழுது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. ரைட், ரைட், ரைட். இப்போ இப்போ நம்ம பாண்டிங் எடுத்துட்டா நம்ம வந்து மாடல் ஸ்கூல்லேயே வந்து நம்ம ஒன்றா படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து ஜாயின் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஜாயின் பண்ணியோ பவானி நான் சார்ல? வந்து நான் வந்து செகண்டு செகண்ட்ல வந்து ஜாயின் செகண்டு பண்ண. செகண்டு செகண்ட்ல இருந்து 5th வரைக்கும் இல்ல இல்லை நினைக்கிறேன். இல்லை, 5th வரைக்கும் நான் இருந்தியா? நான் 2 இயர்ஸ் தான் படித்தேன். 2 இயர்ஸ் தான். 2 இயர்ஸ் தான். ரைட், இப்போ ரைட். ஃபாதருடைய ட்ரான்ஸ்ஃபர் காரணமாக வந்து நான் வந்து இமீடியட்டாக அவர் கூட போயிட்டேன். 2 இயர்ஸ் மட்டும் தான் படித்தேன். சத்தி போயிட்டியோ? அப்படியா? அப்புறம் சத்தி போயிருந்தியோ? ஆமாம் சத்தியில ஆமாம், படிக்க ஆரம்பிச்சேன். சத்தியமாக நான் ஃபாதர் கூட ஒரு பெரிய ரவுண்டே வந்துட்டேன். சரி, சரி. அப்புறம் அவர் அதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியில் மறுபடியும் வந்து 7th ஸ்டாண்டர்டு வந்து நம்ம பவானி சார் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்துனார். பவானி சார். ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சரி, கொண்டு வந்து சரி. சேர்த்துனார். ரைட். இப்போ மாடல் ஸ்கூலில் வந்து என்ன பார்த்த ஞாபகம் இருக்கா உனக்கு? எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்ல. இல்ல இதுல இல்ல, மாடல் ஸ்கூல்ல பார்த்தது அவ்வளவு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லை. ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொன்னீல. ஆமாம் 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 ஆமாம். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஏ ஏ செக்ஷனா பி செக்ஷனா? இல்லை, அந்த அந்த அளவுக்கு இன்னும் வந்து மெமரி ஞாபகம் இல்ல. ஷார்ப் இல்லை. செகண்ட் சரி, ஸ்டாண்டர்ட் சரி. படித்தது ஞாபகம் இருக்கு. ரொம்ப ரொம்ப மைல்டான மெமரி தான் அது. ரொம்ப மைல்டான மெமரி ஓ, தான். சரி, சரி, சரி. அந்த எனக்குமே தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமாம் ஆமாம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஆ ஓகே ஓகே. அந்த மாடல் சரி. ஸ்கூல் நீ ஆக்சுவலி வந்துட்டு உன்னுடைய கம்ப்ளீட் கரியரே, ஸ்கூல் லைஃப் கரியரே வந்து நீ பவானி சாரில் தான் முடிச்ச. ஆமா, ஆமா. ஆமாம். ஒன்லி நடுவுல 10th முடிச்சிட்டு 11th வந்து தஞ்சாவூர்ல படிச்சேன். ஃபர்ஸ்ட் அப்படியா? இயர். ஒரு சர்ப்ரைஸ் ஹையர் நியூஸ். செகண்டரி வந்து ஆ ஆ ஃபர்ஸ்ட் இயர் வந்து இங்க படிச்சேன். தஞ்சாவூர்ல பண்ணேன். ஏன்னா பவானி சாகர்ல இங்கிலீஷ் மீடியம் இல்ல. ஆமாம். ஆ ஆ சத்தி வர வேண்டியதா இருந்துச்சு. சரி. அதனால ஒரு சேஞ்சுக்காக அங்க போனேன். தஞ்சாவூருக்கு போனேன். எங்க சித்தப்பா அங்க இருந்தாரு. அவரு ஸ்கூல் பிரின்சிபலா இருந்தாரு. சரி சரி. அதனால அந்த ஒரு வருஷம் மட்டும் போய் ஃபர்ஸ்ட் இயர் போனேன். ஆ பட் அதுக்குள்ள ஹோம் சிக் ஆயிட்டேன். திருப்பி பவானி சார் கூட வந்துட்டேன். ஆமாம். இல்லை, செகண்ட் இயர் வந்து தமிழ்ல தான் எக்ஸாம் எழுதினேன். ஓகே. இப்போ என்னுடைய இது நினைவு பிரகாரம் வந்து நீங்கள் 6th இருந்து இங்கிலீஷ் மீடியம் தானே? 6th to ஆமா, 6th இங்கிலீஷ் மீடியம். 6th 5th to வரைக்கும் 10th தமிழ் மீடியம் தானே. 6th to 10th. 6th to 10th ப்ளஸ் இது 1 இல்லை, இங்கிலீஷ் மீடியம். ப்ளஸ் 1 இல்லை. பிளஸ் 1 சத்தி தான் போய் ஆகணும். சத்தி இல்லைன்னா சிறுமுக. ஓகே ஓகே ஓகே. அதனால அந்த நேரம் மாத்தினேன். தஞ்சாவூர். தஞ்சாவூர் போனேன் ஒரு வருஷம்.
ஓகே. திருப்பி வந்துட்டேன். பவானி சார் வந்துட்டேன் 12th 12th வந்து பவானி சார்ல தான் பண்ணியிருக்க. பவானி நகர்ல தான். சரி. அப்போ வந்துட்டு உன்னுடைய கரியர் பவானி சார் ஸ்கூல்லங்கிறது அது ரொம்ப லென்த்தியான ஒரு கரியர் அது. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆமா, ஆமா. ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு அப் டு +2 12th +2 வரைக்குமே சொல்லலாம். அப்படியே எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் 5 இயர்ஸா இருக்கும்போது ஒரு வருஷம் சும்மாவே ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். என் அம்மா ஸ்கூல்ல டீச்சரா இருக்கும்போது வீட்ல என்னை பார்த்து யாரும் இருக்க மாட்டாங்க. சரி சரி. அப்போ இந்த பேபி இதெல்லாம் கிடையாது இல்ல, எல்கேஜி யூகேஜி கிடையாது இல்ல. ஆமா ஆமா ஆமா. என்னை கொண்டு போய் ஏதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல விட்டுருவாங்க. ஆ நான் இந்த 3rd ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க பசங்க அவங்களோட எல்லாம் அப்படியே அவங்க என்னை கவனிச்சுக்குவாங்க. அப்போ மாடல் ஸ்கூல்ல நான் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சேன். ஓகே ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். இப்போ இப்போ பவானி சார் ஸ்கூல் லைஃப் பொறுத்த வரைக்கும் உன்னோடது வந்து 2 டிவிஷனாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து மாடல் ஸ்கூல், இன்னொன்று வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆமா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாடல் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து உன்னால் வந்து ஏதாவது ரீகால் பண்ண முடிஞ்ச ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஒன்று அல்லது 2 இன்சிடென்ட்? ஆமா ஆமா நிறைய இருக்கு. இது வந்து கிளாஸ் வந்து ரொம்ப சின்னதா தான் இருப்பாங்க. ஆமா. நம்ம கூட எங்கூட படிச்சவங்க நிறைய, நான் ஒரு சின்ன குரூப் தான், ஒரு 10-12 பேர் தான் பசங்க இருப்பாங்க ஒரு கிளாஸ்ல. ஆ பிள்ளைங்களும் அதே ஈக்குவலா தான் இருப்பாங்க. ஆ ஆ ஏ கிளாஸ் பி கிளாஸ் இருந்துச்சு. ஸோ 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்கும்போது அப்பதான் இவங்க வந்தாங்க, ஒரு சார் வந்தாரு, ஆர்கே சண்முகம் அப்படின்ட்டு. அந்த சாரும் ஒரு ராமசாமி அப்படிங்கிற 2 சார், அவங்க 2 பேரும் அப்பதான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம ஸ்கூல்ல தான் அப்பாயிண்ட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இதுல ஓகே. அவன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்றது, விளையாடுறது, அந்த மாதிரி இதுல எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ 4th ஸ்டாண்டர்ட்ல ஒரு நம்ம இப்ப மாடல் ஸ்கூல் இருக்குல்ல, ஆமா அப்ப வந்து கார்டன் போட்டோம். கார்டனுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து செஞ்சோம் 4th ஸ்டாண்டர்ட்ல. 4th ஸ்டாண்டர்ட். அப்ப அந்த அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம பசங்க எல்லாம் கூட படிச்சவங்க எல்லாம் எங்கூட வேலுமணி, ஜெய கணேஷ், ஆ அவங்க இருந்தாங்க, வினோத் ஆ எல்லாம் இருந்ததுனால, சுத்தி ஏஆர்எஸ் இருந்ததுனால, ஆமா ஆமா. ஆ ஃபார்ம் எல்லாம் இருந்ததுனால நம்மளும் ஏன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்கூல்ல ஒரு கார்டன் போட்டோம். ஓகே. சின்னதா மாடல் ஸ்கூல்ல. மாடல் ஸ்கூல்ல நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆ ஆ ஒரு முள்ளங்கி இதெல்லாம் பண்ணி, பசங்களுக்கு கொஞ்சம் அந்த அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருந்ததுனால அவங்க அங்க இருந்து ஏதாவது டெக்னிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்து நாங்க போட்டு ஆ. அது ஒரு 4 வருஷம் இது பண்ணோம். 4th or 5th ஸ்டாண்டர்ட் 2 வருஷம் பண்ணோம். ஓகே. அது ஒரு ரெகுலர் படிக்கிறதோட ஒரு தனியான ஒரு விவிட் மெமரி. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர். கரிக்குலர் ஆக்டிவிட்டி பழனி சார்ல மத்தபடின்னு பாத்தீங்கன்னா மாடல் ஸ்கூல்ல அந்த நேரம்லாம் விளையாட்டுன்னா கபடி மட்டும்தான். ஆமா 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 டெஃபினட்டா. வேற ஒரு கேம் கிடையாது இல்ல. ஆமா அது அப்புறம் கில்லி தாண்டு எல்லாம் விளையாட விட மாட்டாங்க. அது வீட்டுல வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கில்லி தாண்டு, ஆமா ஆமா இதுதான் விளையாட்டு. கோலி குண்டு, ஆமா என்ன, ஆமா ஆமா இதுதான் நம்மளுடைய விளையாட்டு. ஆமா அப்போ ஆமா அதனால ஸ்கூல்ல போய் பார்த்தா கபடி தான். ஆமா. அதனால இந்த ஃபார்மிங் பண்ணது ஏஆர்எஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஓகே அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது ஒண்ணு ஓகே ஓகே ஓகே. ஆ ஓகே 4th or 5th ஸ்டாண்டர்ட்ல. ஆ. அப்புறம் 5th ஸ்டாண்டர்ட்லயும் கபடி தான். இதான் இந்த விளையாட்டு. அந்த பக்கத்துல இப்போ அந்த ஈவி காலனி எல்லாம் இருக்குல்ல, ஆமா ஆமா அந்த இடத்துல முன்னாடி வந்து ஒரு பாறங்கள் மாதிரி சர்க்கிள் இருக்கும், ஒரு பாறங்கள் இருக்கும் வழிக்கு. ஆமா. அதுதான் மத்தியான நேரம்ல எங்களுக்கு வந்து ஸ்லைடு அதான். வேற கிடையாது. இல்லைன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு தூரமா போகணும். ஆ. அதுக்கு இந்த மத்தியான நேரத்துல பிள்ளைங்க இன்டர்வல் பீரியட்ல ஈவினிங்லாம் கொஞ்சம் வந்துட்டோம், சீக்கிரமா வந்துட்டோம்னா போய் அந்த பாறையில தான் சர்க்கிள் விளையாடணும். அப்புறம் அதுக்கும் கொஞ்சம் நேரம் கட்டுப்பாடு வந்துடும். அப்படி அதுதான் ஒரு ஞாபகம் இதுக்கு ஸ்கூல் டேஸ்ல, மாடல் ஸ்கூல்ல. மாடல் ஸ்கூல்ல வந்து உனக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் ஞாபகம் இருக்கா? ஒரு சிலர். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஞாபகம் இருக்காங்க. ஓகே. எனக்கு அதான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவர் ராமசாமி அப்படிங்கிற சாரும், ஆ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜெயலட்சுமி டீச்சர், ஆ ஜெயலட்சுமி டீச்சர் இருந்தாங்க. ஓகே வீக்லி கிளாஸ்ல வந்து இவான்ஸ் பால் அப்படின்னு ஒரு சார் இருந்தாரு. ஆ. இவான்ஸ் பால் ஓகே அப்படின்ட்டு. ஓகே. அப்புறம் இதுல வந்து ஆர்கே சண்முகம், அப்புறம் சிஸ்டர் வேதநாயகி டீச்சர், ஆ ஆ நம்ம ராதாகிருஷ்ணன் சாரோட வைஃப் அவங்க இருந்தாங்க. ஆ அவங்க இருந்தாங்க. அப்புறம் தனலட்சுமி தனபாக்கியம் டீச்சர், ஆ நினைப்பேன். அவங்க எல்லாம் எனக்கு 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்தாங்க. ஓகே ஓகே. 2nd ஸ்டாண்டர்ட்ல நினைக்கிறேன் இவங்க நம்ம மங்களாவோட அம்மா டெல்சி டெல்சி டீச்சர், டீச்சர். டெல்சி டீச்சர் அவங்க எல்லாம் எல்லாத்தோடையும் படிச்சிருக்கேன். 2, 3, 4 ஓகே அதெல்லாம் அப்படி படிச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு கூட வந்து மாடல் ஸ்கூலில் படித்தது ஞாபகம் இருக்குது. ஆனால் உன்னோட வந்து எந்த அளவுக்கு பாண்டிங் இருந்ததுங்கிறத ரீகால் பண்ண முடியல. ரீகால் பண்ண ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால வந்து படித்த ஞாபகம் இருக்குது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து நம்ம கிறிஸ்டி ஃபங்க்ஷனுக்காக வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் அங்கே போயிருந்தோம், மாடல் ஸ்கூல் போயிருந்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லாருமே வந்து அதை ரீகால் பண்ணோம். ரொம்ப அருமையான ஒரு மெமரி அது. சரி, அப்படியே ட்ராவலாகி இப்போ ஹை ஸ்கூல் வந்தோம்னா கண்டிப்பாக ஹை ஸ்கூல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து உனக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 6th to 12th அதில் வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸு ரீகால் பண்ண முடிஞ்ச இன்சிடென்ட்ஸு.
சிக்ஸ்த்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி பார்த்தோன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெமரி அப்படின்னா ஃபுட்பால் விளையாடணும் அப்படிங்கிறது. இப்போ ஹை ஸ்கூலுக்கு வந்துட்டோம், ஃபுட்பால் விளையாடணும், இந்த ஷூலாம் போட்டுட்டு விளையாடணும் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் இருக்கு, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் நினைக்கிறேன். அதுல 2 டீம் வந்து ப்ளூ ஜெர்சி ஒன்னு போட்டுட்டு ரெட் ஜெர்சி போட்டுட்டு பால் மேல கால் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் உடனே அப்ப இருந்தே எனக்கு ஒரு ஃபுட்பால் வந்து நல்ல ப்ராப்பர்லா இது விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அந்த மாதிரி ஷூ எல்லாம் போட்டுட்டு விளையாடுற கண்டிஷன் இல்ல. அப்போ எல்லாருமே வெறுங்கால தான் விளையாடுறோம். என்ன ஷூ போட்டுட்டு விளையாண்டு பிடிச்சி அப்படிலாம் இல்ல. 12th வரைக்கும் எல்லாரும் இதுதான். ஈவன் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது கூட ஸ்பைக் ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு 100 மீட்டர்ஸ் ரன்னிங் 100 ஓடுறது எல்லாம் அது என்னடா பெருசா ஷூ போட்டுட்டு ஓடுறாங்க, நம்மளுக்கு வெறுங்கால தான் ஓடி பழக்கம் அப்படின்ட்டு ஓட்டி பழக்கம். ஃபுட்பால் விளையாண்டாலும் சரி, கபடி விளையாண்டாலும் சரி, எல்லாம் வெறுங்கல்ல 100 மீட்டர்ஸ் ஓட்டணும். சரி, அது நம்மளுடைய நேச்சர். பவானி சாரோட நேச்சர் அது. ஆமா அது. அப்புறம் பட் 6th இருந்து கொஞ்சம் 9th வரைக்கும் டஃப் இங்கிலீஷ் மீடியம்ல. ஆமா, அது வரைக்கும் தமிழ் மீடியம் வந்து கொஞ்சம் கத்து கொடுக்கிறதுக்கு பிக்கப் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டே இருப்பேன். 1-2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டே இருப்பேன். இதுல சயின்ஸ் மேக்ஸ் அப்படின்ட்டு விழுந்து, ஏன்னா பிக்கப் பண்ண முடியல, கவர் பண்றது கஷ்டம் ஆயிடுச்சு. பட் 10th வரும்போது தான் கொஞ்சம் கிரிப் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. 10th அப்புறம் கிரிப் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அது மற்றபடி ஸ்கூல்ல பார்க்கும்போது அங்கெல்லாம் பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சோம். 7th 8th இருந்து பேட்மிண்டன் டீம் ரொம்ப இதா இருந்துச்சு, இம்பார்ட்டண்டா கொடுத்தோம். அதுல 10th வரைக்கும் அதுலயே இன்வால்வ்டா இருந்தோம். அதுல டாப் பிரியாரிட்டி வந்து பேட்மிண்டன். பேட்மிண்டன். ஓகே ஓகே. பேட்மிண்டன். அந்த நேரம் இந்த அந்த இவரு இருந்தார், ஒருத்தர் எஸ்ஏஆர்டில இருந்தாரு நினைக்கிறேன், பொன்னுசாமி சார் இருந்தாரு. பொன்னுசாமி சார் இருந்தாரு. அப்புறம் நம்ம ராதாகிருஷ்ணன் சாரு, சிவனப்பன் சாரு, அப்புறம் இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்ல நீ வந்து இதெல்லாம் போடுவேல, நான் ஜஸ்ட் படிச்சு ஞாபகப்படுத்திக்குவேன். இதுல அவங்க குரு மாதிரி அவங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். பால் பொறுக்கி போடுறது அவங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எல்லாருடைய கரியர் அதுல தான் ஸ்டார்ட் ஆனது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் வந்து நான் உன்னை கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு 6th இருந்து 10th வரைக்குமே வந்து நீ இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்க அங்கே பவானி சாகர் ஸ்கூலில். அப்போ அந்த பீரியடுங்கிறது அநேகமாக 1978 இருந்து 82 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1978 இருந்து 1982 கரெக்டா? என்னுடைய அப்போ பார்த்தேன்னா இன்னையிலிருந்து கணக்கு போட்டோம் அப்படின்னா 42 வருஷத்துக்கு முன்னால். 42. இன்னைக்கு நம்ம 43 வருஷம்னு கூட எடுத்துக்கலாம். 2025 நம்ம ரீச் ஆகிட்டோம். அப்போ வந்து ஒரு 43 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்திருக்கு. அதில் வந்து நீங்கள்லாம் படிச்சிருக்கிறீங்க. அதே பீரியட் தான் என்னதும். நான் 79 ஜாயின் பண்ணேன், 82 வரைக்கும் படித்தேன். நான் தமிழ் மீடியமில் நான் படித்தேன். அப்போ அந்த 42 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து பவானி சார் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆக வேணும். இப்போ எதுக்காக நான் இதை ரீகால் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பவானி சாகர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இல்லை. ஆனால் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பலருடைய எதிர்பார்ப்பு. ஒரு 42 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் இருந்த ஒரு ஸ்கூலில் மறுபடியும் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் அடாப்ட் பண்ணுறது அது சிரமமா, அல்லது வந்து அதுக்கு என்ன வேறு ஏதாவது கொண்டு வரதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி? அதான் இது வந்து நான் சொல்ல நினைச்சேன். எனக்கு தெரியாது இப்ப அங்க இங்கிலீஷ் மீடியம் இல்லை அப்படின்ட்டு. பட் நான் வந்து நினைக்கிறேன் ஒரு இங்கிலீஷ் மீடியம் சாய்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா அது தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் என்னன்னா சப்ஜெக்ட் வந்து ஒரே லாங்குவேஜ் தான். அந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த நாலேஜும் கிடையாது. தமிழ்ல படிங்க, நீங்க இதுல படிங்க, அந்த லாங்குவேஜ் இட்செல்ஃப் இஸ் நாட் an wisdom அப்படி கிடையாது. அது மூலமா படிக்கிற சப்ஜெக்ட் தான் நமக்கு வந்து இது கொடுக்குது. இப்ப தமிழ்ல படிக்கிற பசங்களும் நல்ல கேலிபரா இருக்காங்க, நல்லா பண்றாங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களும் அதே மாதிரி தான் பண்றாங்க. சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த மீடியம்ல படிக்கிறோம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாளைக்கு ஒரு சிட்டிக்கு வராங்க, வெளியே வரும் பொழுது அந்த
கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, ஆமா ஆமா. அது வந்து இங்கிலீஷ்ல படிச்சு வரும் பொழுது நீங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே ஓகே. இதுக்கு. பட் நான் இங்கிலீஷ் மீடியமா படிச்சிருந்தாலுமே வந்து ஈவன் அப்புறம் நான் படிச்சது வந்து காலேஜ் எல்லாம் இது கோபில படிச்சேன். ஆ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே கூட அந்த பேக்ரவுண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் படிக்கணுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருந்தாலுமே சிட்டி காலேஜ் நம்ம போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும்போது சிட்டிக்கு போயிருந்தேன். நான் சென்னையில படிச்சேன். ஆ ரொம்ப சிட்டி பசங்களோட மேனேஜ் ஒத்து போகிறது இது பண்றதெல்லாம் ஈஸியாவே இல்ல. ஆ கோயம்புத்தூர்ல மேனேஜ் பண்றதெல்லாம் கஷ்டமா தெரியல எனக்கு. ஆ ஆ. பட் அங்க போகும்போது பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களோட எல்லாம் பசங்க எல்லாம் தசு புசுன்ட்டு ஆமா ஆமா. ஆ ஆ. இங்கிலீஷ்ல கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம் படிக்கும்போது ஆ. நம்ம ஸ்லைட்லி இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இத்தனைக்கும் நமக்கு இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் இருந்ததுனாலயே. ஆ அதே மாதிரி நான் எப்படி யோசிக்கிறேன்னா ரீசென்ட்லியோட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அன்னைக்குதான் நிறைய இதெல்லாம் இந்த யூடியூப் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆ. அப்ப அந்த நிறைய இதெல்லாம் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல எஜுகேஷனல் கட்டமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆ. அப்ப என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு, ஆ. தமிழ்நாட்டுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஸ்பெசிபிகலி நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல ரைட்டிங் எபிலிட்டில வந்துடும். கம்போசிஷன் எழுதுறது, பிடிக்கிறது, எழுதி படிக்கிறது எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஆ. பட் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்குல்ல, ஆமா ஆமா. அதுல வந்து வீக்கா இருப்பாங்க. ஆமா அது வந்து என்ன ஆயிரும்னா அவங்கள வந்து ஓப்பன் அப்பா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காது அதுல. ஆமா ஆமா. அதனால அவங்க வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க. ஒரு ஆமா. உள்ளுக்குள்ளேயே. அது வந்து கொஞ்சம் இதா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சோ நான் நினைக்கிறேன் அது வந்து பவானி சார்ல வந்து நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஆ. பட் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து ஈவன் தமிழ் மீடியம் ஸ்கூல் பிள்ளைகளுக்குமே வந்து சொல்லி தரணும். அது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் ஆ. அப்படின்ட்டு. இப்ப என்ன ஒண்ணு அவங்களுக்கு வந்து இது படிக்க மேடம். மத்தபடி சப்ஜெக்ட் வைஸ் பசங்க நீங்க கிராமத்து பசங்க நல்லா படிப்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் பவானி சார் சைடு தொடும்பாளையம் அங்க இருந்து வர்ற பிள்ளைங்க எல்லாம் சப்ஜெக்ட் வந்து வெளுத்து வாங்கிடுவாங்க. ஆமா ஆமா. ஆனா என்னன்னா அவுட் ஆஃப் த ஸ்டேட் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இப்ப பாம்பே வந்திருக்கோம். இது மாதிரி கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வேற போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது யோசிக்க மாட்டாங்க. ப்ரொவைடட் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷோடைய ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துருச்சுன்னு வச்சுக்க, ஆ அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வெளியில அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் ஆமா. அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் இல்லையா பவானி சார்? கண்டிப்பா. அது வந்து கண்டிப்பா எடுக்கணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஒண்ணு தேவை. ஆ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அதுல ரெண்டா தமிழ்ல படிக்கிற பிள்ளைகளுக்குமே வந்து இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்ப என்ன அப்படின்னா இப்ப இதுக்கு இப்ப இங்கிலீஷ் மீடியம் பவானி சாகருக்கு இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது வந்து புது விஷயம் அல்ல. ஏன்னா 42 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து அங்க வந்து இருந்திருக்கு. 42 வருஷம் அப்படின்னா வந்து நம்ம வெளியே வந்ததுல இருந்து பேசுறோம். சொல்ல போனா வந்து 50 வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்காங்க. 50 ஆமா. வருஷம். நம்ம செட்டுக்கு ஒரு வருஷம் முந்தின செட்டு ஒண்ணு இருந்துச்சு. ஆமா. நாங்க வந்து செகண்ட் செட். ஆ நம்ம இந்த வெங்கடாஜலபதி இருக்க அப்படில. ஆமா யாரு ஆமா. நம்ம லட்சுமணபதி ஆமா ஆமா ராமபாரதி இருக்க அப்படில. ஆமா. அவங்க அண்ணன். ஆ ஆ அண்ணன் இருக்காருல்ல. வெங்கட அவர் வந்து என்னோட சீனியர். ஒரு வருஷம் மூத்தவன். ஓகே. யாரு வெங்கடாஜலபதி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். இங்கிலீஷ் மீடியம் இதுல. நாங்க வந்து செகண்ட் பேட்ச். ம். இதுல. அப்ப வந்து ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பத்தி பேசிட்டு இருக்கோம். இனிமேல் புதுசா வரப்போறது இல்ல. அதுவும் வந்துட்டு ஒரு 5 டெக்கேட்டுக்கு முன்னாலேயே வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்திருக்கு. அதுல அங்க படிச்சு தான் வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க உள்ள இருக்கீங்க, அதுல இருக்கீங்க நீங்க. ஓகே. ஆமா ஆமா. நானு எங்க இதுல படிச்சது தாமோதரன் இருந்தாரு. ஆமா தாமோதரன் தாமோதரன் இப்ப அங்க இருக்கா. மத்தபடி மதி இருந்தான். மதி. ஆமா ஆமா ஆமா. மதி இன்னும் செந்தில், பொன் செந்தில். ஆமா ஆமா. பொன் செந்தில். அனிதா. ஆமா ஆமா ஆமா. அந்த நேரம் அப்படி இருந்ததுனால அவங்க கொஞ்சம் அது பவானி சாகர் எப்படின்னா இந்த மத்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்கிறதுனால ஆமா மக்களோடய சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் டவுன்ல இருந்த பிள்ளைங்களும் வருவாங்க. சோ இங்கிலீஷ் மீடியம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்ப எப்படின்னு தெரியல. இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஓகே. இப்போ வந்து பார்த்தா இப்போ மாடல் ஸ்கூலில் வந்து நீ படிக்கும்போது உனக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து உன்னால் ஓரளவுக்கு ரீகால் பண்ண, அதே மாதிரி இப்போ வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து நீ படித்த காலகட்டத்தில் உனக்கு வந்து டீச் பண்ண டீச்சர்ஸ் ஒரு சிலரை வந்து இப்போ நினைவுபடுத்த முடியுமா? இவர் வந்து போஜன் சார் இருந்தார். எனக்கு போஜன் சார் வந்து யாரு நம்ம சசிகலாவோட ஃபாதர். அவர் போஜன் சார் வந்து 7th ஸ்டாண்டர்ட் டீச்சரா இருந்தாங்க. 8th கணேஷ் சார் நீதியோட அப்பா. ஆமா ஆமா ஆமா. கணேஷ் சார் இருந்தாரு. அப்புறம் ஒரு பாட்னி மாஸ்டர் இருப்பாரு. பாட்னி மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் கொஞ்சம் டஃபா ஒரு சார் இருப்பாரு. நல்ல அடிலாம் இதுல 12th இருப்பாரு. அவரு இருந்தாரு. அவரு ஞாபகம் இருக்கு நல்லா. இலியாஸ் கான் சார், மேக்ஸ் மாஸ்டர் ராமச்சந்திரன்,
ஆ இருந்தாங்க. ஜுவாலஜில ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஆ அவங்க ரஞ்சிதம் ஆ நினைக்கிறேன். ரஞ்சிதம் ரஞ்சித் டீச்சர் ஆ அவங்க இருந்தாங்க. வனஜா டீச்சர் ஆமாம் இருந்தாங்க. ஆ ஆ ஸோ இது மாதிரி எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தேவராஜ் சார் இருந்தாரு. ஆமாம் தேவராஜ் சார் ஆமாம் இருந்தாரு. எல்லாருமே தமிழ் ஐயா, ஆமாம் முத்துசாமி ஐயா, ஆமாம் அ எல்லாருமே ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு ஆ தமிழ்ல ஹையர் செகண்டரி 4த் ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறமா இருக்கிற எல்லாருமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அதான் இல்லை எப்படின்னா இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்கூலில் பள்ளி படிப்பு முடித்து ஒரு 42 வருஷம் வந்து நம்ம கழித்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து இப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயத்த கேட்டால் அல்லது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயத்த கேட்டால் ரீகால் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம அதாவது அதெல்லாம் நம்ம மெமரியிலே இல்லை. ஆனால் வந்து ஸ்கூல் விஷயத்தை கேட்டால் வந்து நம்மளால் ரீகால் பண்ண முடியுது. அப்போ என்ன அப்படின்னா அந்த பவர் நான் சொல்கிறேன். அந்த ஒரு 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 பள்ளிக்கூடத்தில் இப்போ காலேஜில் படித்த விஷயங்கள் அல்லது அங்கே நடந்த சில இன்சிடென்ட்ஸு அல்லது அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஷனல் நடந்த இன்சிடென்ட்ஸு ஒரு சிலது மறந்து கூட போயிருக்கலாம். பட் பவானி சாகர் ஸ்கூலில் வந்து நமக்கு ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் அதுவும் வந்து நீ யோசிக்காமல் வந்து ரொம்ப அந்த ஸ்விங்கில் வந்து நீ சொல்கிற டீச்சர்ஸ் பேரெல்லாம் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ரொம்ப ஆச்சரியமான இல்ல விஷயம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆ உன்னே பண்றவங்க தான். நீங்க தான் என்ன பண்ணீங்க, நீ சரி மத்த இன்னொரு குரூப் இருக்கு நம்ம பாண்டி சாகர்லாம் இதுல இருக்கிற குரூப்ல அடிக்கடி இந்த டீச்சர்ஸோட போட்டோ போடுறீங்க. டெஃபினட்டாக நம்ம ஃப்ரீயா டைம்ல உட்காந்து பாக்குறோம். பார்க்கும்போது ஃபுல்லா அது மெமரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. டெஃபினட்டாக அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்லாம் இல்ல இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு மாதிரி கேட்டா திடீர்னு ரெக்கலெக்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டாக இப்ப அப்பப்ப நீங்க ஏதாவது எழுதுறீங்க, ஒருத்தரை பத்தி ஒரு இன்டர்வியூ போடுறீங்க, இது மாதிரி போடும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வர 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 அப்படி இதை நம்ம இப்பவும் அங்க ஸ்கூல்ல இப்பதான் வெளியே வந்த மாதிரி இருக்கு. இப்ப எங்க டெஃபினட்டாக எங்க அம்மா அப்பாவுடைய போட்டோ போடுறது கூட நம்ம பார்த்து நான் கமெண்ட் பண்றது கிடையாது. ஆனா அது பார்க்கும்போது கூட நமக்கு வந்து அம்மா அங்கதான் ஊர்ல இருக்கிறாங்க, நம்ம இங்க தள்ளி இருக்கிறோம், அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குதே ஒழிய மற்றபடி அவங்க நம்ம கூட இல்ல, நம்ம இப்படி இல்ல, சில பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லாம இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தூரம் டிஸ்டன்ஸ் அவ்வளவு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கு காரணம் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்களோட செல்ஃப் சாக்ரிஃபைசிங் ஸ்பிரிட் தான் அப்படின்னு நான் சொல்வேன். இல்லை ரைட் ஓகே. இப்போ உங்களோட படித்த பசங்க உங்களோட அந்த அந்த காலகட்டத்தில் 1978லேருந்து நீங்கள் 84 வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. 84 வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்க. ஆமா 84. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு சிலர் உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறவங்கள ரீகால் பண்ணுங்களேன். ஆமாமா ஆல்மோஸ்ட் பவானி சார்ல இருக்கிற எல்லா பசங்க கூட வரும்போது எல்லாம் பாக்குறோம். எல்லாத்தையும் வரும்போது பார்ப்போம். கூட படிச்சவங்க பாத்தீங்கன்னா வினோத் இருக்கான். அதான் மதிகோட எப்பவுமே கான்டாக்ட்ல இருப்பாங்க. முன்னாடி தொடும்பாளையத்துல இருக்கிற பசங்க என்னோட கிளாஸ்மேட்ஸ்ல இருந்தது. மற்றபடி அன்பு மாறினோ மாரிச்சாமி யாருக்கும் இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம செட்டில் அந்த இதுல படிச்சவங்க விளையாண்டவங்க எல்லாரும் ஞாபகம் இருக்கு. இதுக்கு ஒரு சில பேர் மட்டும் ஒரு சிலர் மூஞ்சி மட்டும் இப்ப பார்க்கும்போது டக்கு நிற்போம். அப்ப ஸ்கூல் டைம்ல இருந்ததுக்கும் இப்ப பார்க்கும்போது போட்டோ போதும் இது யாருன்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. இப்ப ஜான்சன் போடுறீங்க. ஜான்சன் எனக்கு சின்ன பையன் மாதிரியே தான் மூஞ்சி ஞாபகம் இருக்கு. இவ பெருசா போட்டோ பிக்கப் பண்ண முடிய மாட்டேங்குது. இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மத்தபடி ஆல்மோஸ்ட் பிள்ளைங்க இந்த இதுல 10th எல்லாம் படிக்கும் போது பொண்ணுங்கெல்லாம் எங்களோட 12th படிச்சாங்க நிறைய பேரு. ஜெயந்தி, மல்லிகா, கிறிஸ்டி, கார்த்திகேயனி, அவங்க மகேஸ்வரி, அவங்க எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. இதுல இருக்கு. ரெண்டாவது அடிக்கடி அப்பப்ப இந்த போட்டோஸ் வர்றதுனால பாக்குறதுனால ஞாபகம் இருக்கு. நீங்க ஏதாவது ப்ரோக்ராம் பண்றீங்க, வாசு இருக்கான், நம்ம இது சுரேஷ் இருக்கா, அப்படி அங்க வரும்போது எல்லாத்தையும் ஒரு பவானி சார் எப்ப ஊருக்கு வந்தான்னா ஒரு விசிட்ல எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது ஒரு இது வச்சிருக்காங்க, கோல் வச்சிருக்காங்க, அப்ஜெக்டிவ் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு லைட்டா டச் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே. இப்போ பவானி சாகர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால மறக்கவே முடியாத ஒரு இடம் வந்து பவானி சாகர் டேம். ஏன்னா அது ஆண்டவனுடைய ஒரு கருணை. நம்மெல்லாம் வந்து பவானி சாகரில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு வேறு வேறு ஊரில் இருக்கிறோம். மறக்கவே முடியாத ஒரு இடம் அப்படின்னா பவானி சாகர் டேம் தான். அது டேம் பற்றின மெமரி, அது டேமில் உங்களுடைய டேம் விசிட்டு எப்படி, நீங்கள் அந்த டேம்ங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அந்த டேம் வந்து சொன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிற நேரத்துலையும் சரி, ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வரும்பொழுது அந்த டேம் மேல வந்து அந்த மேல் இதுக்கு அந்த எது இருக்கு வாட்டர் ஹவுஸ் இருக்கு, அதுக்கு மேல நம்ம முன்னாடி அலோவ் பண்ணுவாங்க. மேல போய் அப்பதான் அங்க வந்து காலையில ஜாகிங் போறதெல்லாம் பண்ணுவோம் டைம்ல. நானும் வினோத், இந்த ஒரு சிலர்லாம் இப்ப மிலிட்டரியில இருந்த நம்ம பாலாஜி, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தது. பவானி சார்ல இருந்து ஒரு டபுள் பார் தான்,
அதான் இது ஜிம் அங்க டபுள் வர சுத்தி தான் எல்லாத்தோட உலகமே ஓடிட்டு இருக்கோம். அப்பப்ப ஏதாவது டைம் கிடைச்சா டேம் மேல போய் ஜாகிங் கிங் பண்றதுலாம் உண்டு. இந்த 0 பாயிண்ட்ல இருந்து அந்த கேண்ட்ரி ஹவுஸ் வரைக்கும் போகணும் அப்படிங்கறதுலாம் ஒரு இதெல்லாம் பண்ணுவோம். அப்பப்ப பண்ணது. அதனால ஈவினிங் நேரம் ஆனது, காலேஜ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸா போய் மேல உட்கார்ந்து அந்த காத்து அழகா வரும். அப்ப லைட்டா தம்முகிமா அடிச்சுட்டு, எனக்கு வீட்டுல இருந்த பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு அங்க அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருட்டானதுக்கு அப்புறமா ஒரு 8 மணிக்கு வர்றது, அது வந்து மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். அது வந்து இப்போ வந்தாலும் ஏதாவது பர்மிஷன் எடுத்துட்டு இந்த பக்கம் வரலனாலும் அந்த பக்கம் போயிடுவேன் 0 பாயிண்ட்டுக்கு. 0 பாயிண்ட் வரைக்கும் வண்டியில வந்தா அப்படியே போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவோம். ஒய்ஃபு எல்லாத்துக்கும் வந்தா ஐ மேக் இட் அ பாயிண்ட். இதெல்லாம் பவானி சாகரோட இது வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ட்டு. ஒன்னு ரொம்ப பவானி சாகர் சொன்னோம்னா ஊர் அப்படிப்பட்ட ஊரு. ஒரு பக்கம் ஆறு, இன்னொரு பக்கம் வாய்க்கால். ரெண்டுக்கும் பக்கத்துல அந்த அவ்வளவு கிரீனரி, அப்படி அந்த ஏஆர்எஸ் காரங்க அப்படி வச்சிருக்காங்க. அந்த ஊருக்கே ஒரு ஸ்மெல், ஒரு இது வரும். மேட்டுப்பாளையத்துல இருந்து வரோம், சத்தியில இருந்து வரோம்னா அந்த வாய்க்கால தாண்டின உடனே ஒரு குளிர் சில்லுன்னு ஒரு இது காத்து அடிக்கும். அடிச்சதுன்னு அந்த ஸ்மெல் வரும். அது வந்துதான் நமக்கு தெரியும் ஊர் வந்துச்சுப்பா அப்படின்ட்டு. அது வந்து மிஸ் பண்றேன் ரொம்ப. எங்க இருந்தாலும் அந்த பவானி சாகரோட அந்த அருமை கிடைக்காது. அப்புறம் பால் இப்ப பவானி சாகர் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம். ரெண்டாவது வந்து பார்த்தா அந்த கல்வி நிறுவனத்தில் வந்து ஏராளமான டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ கனியம்மா டீச்சர், அதாவது உன்னோட மதர், ஒரு மறக்கவே முடியாத ஒரு டீச்சர் அவங்க. இப்போ நான் ஆக்சுவலி எனக்கு நான் நேரடியாக அவங்ககிட்ட படிச்சிருக்கேன். அதனால் நல்லாவே என்னால் வந்து அனுபவபூர்வமாக உணர முடியுது. என்னோட தான் நான் 4 வருஷம் வந்து நான் அவங்ககிட்ட படிச்சிருக்கேன். நான் டியூஷனும் அவங்ககிட்ட படிச்சிருக்கேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு கிஃப்டடான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு 2025 கூட வந்து அவங்கள மறக்க முடியாமல் நாங்கள் திருப்பி நாங்கள் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மார்வலஸான இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் அவங்களுடைய சன் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளோசஸ்ட் பாண்டிங். இது இப்போ நாங்கள் வந்து ஒரு டீச்சராக தான் ஒரு டீச்சராக இருக்கிற அவங்களையே வந்து எங்களால் வந்து இந்த வினாடி வரைக்கும் மறக்க முடியல அப்படிங்கிறது. ஆஸ் எ சன்னாக ஆஸ் எ சன்னாக வந்து உங்கள் மதரை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் எ டீச்சராக வந்து நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் கன்வே பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு டீச்சரா வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் எங்கிட்ட படிக்கிற விஷயத்துல கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா நான் வந்து படிச்சு வரும்பொழுது அக்கா பெருசானதுனால எங்க அக்கா வந்து கொஞ்சம் இந்த படிப்பு விஷயங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. அம்மா வந்து பொதுவா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதாவது எப்படின்னு சொல்றோம்னா, நிறைய விஷயங்கள் அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டதான் நானும் என் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவேன்னு வச்சுங்களேன். நம்புவாங்க. இப்ப நம்ம ஏதாவது சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்ம ஏதாவது சொன்னா நம்புவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியுமா இருக்கும், நான் போய் சொல்றேன்னா கூட தெரிஞ்சா கூட காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க நம்புவாங்க. ஒரு சிறந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா, அவன் பத்தி சின்னதுல இருந்து ஏதாவது இந்த கொஞ்சம் குறும்புலாம் கொஞ்சம் பண்ணுவேன். ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு இது. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தம் அடிச்சு மாட்டிக்கிட்டேன். இதுல 5th ஸ்டாண்டர்ட்ல இது படிக்கும்போது மாட்டிட்டு எங்க அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாரு. நான் வச்சு மாட்டிக்கிட்டேன். எங்க அக்கா பிடிச்சிட்டாங்க. அக்கா பிடிச்சோடனே அம்மா வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அவன் என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க பிடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அம்மா கூப்பிட்டு ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க, இங்க பாருப்பா, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது, உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன் எங்க அப்பாட்ட போய் சொல்லி அது மேட்டர் பெருசாகி இதாயிடுவானு. ஒண்ணுமே சொல்ல. அந்த ஒரு தாட்டி அவளை சொன்னது அடுத்து ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் நான் அந்த பழக்கத்துல அப்படிலாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கல. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்து தம் இழுத்து பழக வேண்டியது அது வந்து பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி. பட் அந்த ஸ்கூல் டேஸ்ல அதுக்கப்புறமா அந்த அம்மா வந்து முன்னாடி அந்த நம்பிக்கை வச்சாங்க, நீ இதுக்கு மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. ரொம்பவும் சொல்லல, ஸ்ட்ரிக்டானதான் அம்மா இதுக்கெல்லாம் சப்ஜெக்ட் வைஸ். பட் பர்சனலி பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்குவாங்க. எது பண்ணாலும் எதாவது பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு முதல்ல அம்மாட்ட போய் முதல்ல சொல்லிடுவேன். அம்மாட்ட உண்மையா சொல்லிடுவேன், மாமா இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அம்மா அப்புறம் அதுக்கு கரெக்டா பார்த்து எப்படி அப்பாட்ட சொல்லி பண்ணணுமோ அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க. விடுவாங்க. அதுதான் அம்மாவை பத்தி ஞாபகம் இருக்கிறது. எனக்கு இப்போ நான் ஒரு 4 இயர்ஸ் அவங்ககிட்ட படிச்சிருக்கேன். அது ஒரு பரிபூர்ணமான அனுபவம். அது நான் ஒரு டீச்சராக தான் என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வர வரைக்குமே வந்து ஒரு டீச்சர் தான், அந்த ஆங்கிளில் தான் வந்து அவங்களோட வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப வருஷம் கழித்து என்னோடய மேரேஜுக்கு வந்து அவங்க வந்திருந்தேன். என்னுடைய மேரேஜ் ரிசப்ஷன் வந்து பவானி சாகரில் தான் நடந்தது.
அப்போ தான் வந்து அவங்களோட இன்னொரு சாஃப்ட் கார்னர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நான் பார்க்குறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 15 ஒரு ஒரு 12லேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை வந்து என்னோட 25வது வயசில் தான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ணேன். ரொம்ப அற்புதமான நிகழ்வு. அந்த அவங்களோட எடுத்த ஃபோட்டோ நான் இன்னும் பொக்கிஷம் மாதிரி நான் வச்சுருக்கேன். மறக்கவே முடியாத ஒரு ஃபோட்டோ அது. அவ்வளோ பக்கத்தில் டீச்சர் பக்கத்தில் நான் உட்காருவேன்னெல்லாம் கற்பனை கூட நான் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஒரு கிஃப்டடான ஆப்பர்ச்சுனிட்டி அது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு 15 வருஷம் கழித்து அவங்கள நேரடியாக வந்து இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. ஒரு லோக்கல் டிவி சேனலில் வந்து உங்கள் ஃபாதர் மதர் 2 பேரையுமே வந்து நான் இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு அப்போ தான் வந்து ரொம்ப கனிமா டீச்சரோட இன்னொரு சைடை வந்து முழுசாக வந்து நான் உள்வாங்கின ஒரு டைம் அது. ரொம்ப அற்புதமாக ஒரு 1 hour நடந்தது. அந்த ப்ரோக்ராம் நடந்தது. அது வந்து லைவ் டெலிகாஸ்ட்டாக நடந்தது. வானவில் அது ஒரு சேனல்னு சொல்லி பவானி சாரில் ஒரு சேனல் அது நடந்தது. ரொம்ப ஃப்ராங்காக பேசுனாங்க. நிறையா வந்து அவங்க ரீகால் பண்ணாங்க. அந்த மெமரி பவர் பார்த்துட்டு ரொம்ப ஸ்டன் ஆகிட்டோம் நாங்கள் அத்தனை பேருமே. இது வந்து என்னுடைய அனுபவம். கனிமா டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு லெஜண்ட் தான். இப்போ நம்ம காலத்துக்கு பிறகும் இன்னும் 100கணக்கான வருஷங்கள் வந்து அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க இல்லைங்கிறத வந்து இந்த வினாடி வரைக்குமே வந்து பிலீவ் பண்ண முடியல. அது 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 அவங்களுடைய அந்த ஓன் ஸ்டெப்ஸ் அவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவங்களுடைய பதிவுகளை வந்து அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. கனிமா டீச்சர் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் தான். ஓகே. அவங்க இருக்கும்போது பொதுவாகவே நம்ம கேட்போம். நானும் அண்ணனும் முன்னாடியே சொல்லுவோம், வேணா பாம்பே வந்துருங்க, வயசாச்சு இல்ல, இனி அங்க இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு வந்து பவானி சார் தான் பிடிச்சிச்சு கடைசி வரைக்கும். அவங்க சொல்லுவாங்க, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே எல்லாம் பார்த்துவாங்க அப்படின்ட்டு. அதான் நம்ம யாரு பார்த்தாலும் வச்சுக்கலாங்க, குருசாமி இருக்கிறான், குருசாமி கிட்ட போயிடுவோம். அப்புறம் நம்ம இந்த அண்ணன் இருக்காங்க, நிறைய பேர் யாரு அன்பழகன் இருக்காங்க, ஜெயராம் இருக்காங்க, அப்படி இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அவங்க இருக்காங்க, எனக்கு போதும், நீங்க பாத்தீங்க அங்க இருங்க, அது மட்டும் நீங்க நல்லா இருந்தா போதும், இவங்கள எங்கிட்ட பசங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னை பாத்துக்கோங்க அப்படின்னா. அம்மா 80 வயசு வரைக்கும் தனியா அங்கதே வீட்டுல தானே இருந்தாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் தனியா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பவானி சார் விட்டு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. வந்தாலும் பாம்பேயுமே வந்தாலும் ஒரு 2 வாரம் இருப்பாங்க, 10 நாள் 5 நாள் இருப்பாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பிடுவாங்க. இப்போ உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நீங்கள் வந்து பவானி சாகர் ஸ்கூலில் படித்த வரைக்கும் தான் வந்து எங்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கே அவ்வளோதான் தெரியும். பவானி சார் ஸ்கூலில் பால் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, பவானி சார் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு, ரொம்ப ஸ்டைலானவன். ரொம்ப அதுதான் என்னுடைய மெமரியில் இருக்கிறது. ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் வந்து நான் உன்னை நேரில் நான் பார்த்துருக்கேன். உன்னுடைய ஆட்டிடியூடு, கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்து இன்னுமே எனக்கு அப்படியே நல்ல மெமரியில் இருக்குது. அது இப்போ கூட வந்து அதில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. எல்லாமே அப்படியே தான், அதை தான் நீ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஒன்ஸ் வந்து பவானி சாகர் ஸ்கூல் படிப்பு முடிஞ்ச பிறகு உன்னுடைய காலேஜ் ஸ்டடீஸ் எப்படி போனது, அதுக்கப்புறம் உன்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறமா நான் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். இன்ஜினியரிங் கிடைக்கல. அப்போ நான் வந்து பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் பிபிஎம் பண்ணேன் கோபி ஆர்ட்ஸ் காலேஜ்ல. கோபி ஆர்ட்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எம்பிஏ பண்ணலாம்னு நினைச்சேன். எம்பிஏ கிடைக்கல. எனக்கு எம்ஏ ஹெச்ஆர் கிடைச்சது, ஹியூமன் ரிசோர்சஸ். இது கிடைச்சது. சென்னையில படிச்சேன். அது 2 years கோர்ஸ். இதுல பண்ணேன். சென்னையில படிச்சுட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. அண்ணனுக்கு அப்ப அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது அண்ணி சைடு வந்து பாம்பேல இருந்தாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க ப்ரொபோசல்ல. அப்போ சொன்னாங்க, இதுக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும். அண்ணன் இன்ஜினியரிங் லைன்ல இருந்தாங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் லைன்ல இருந்ததுனால இன்ஜினியரிங் ரிலேட்டட் பிசினஸ். அவருக்கு பிள்ளைங்க யாரும் இல்ல, அவருக்கு வந்து ஒரு சின்ன பிசினஸ் இருக்கு, அதை எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. அண்ணன் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாங்க. அண்ணன் வந்து டிசம்பர்ல கல்யாணம் ஆச்சு. 89 டிசம்பர்ல கல்யாணம் ஆச்சு அண்ணனுக்கு. அண்ணன் பிப்ரவரியில வந்தாங்க பாம்பே. ஜனவரி பிப்ரவரி தான் பாம்பே வந்தாங்க. சொன்னா அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், சென்னையில இருக்கேன். முடிச்சுட்டு ஏப்ரல்ல எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சரி பாம்பே பார்த்தது இல்ல, இனி ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 2 மாசம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு இது மட்டும் அப்பா அம்மாவும் பார்த்தது இல்ல. ஸோ நான் வந்து வாங்க போய் பார்த்துட்டு வருவோம், பாம்பே எப்படி இருக்கு, அண்ணன் என்ன பண்றாரு, எப்படி இருக்காரு, அண்ணன் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். வந்து ஸ்டார்டிங்ல ஒரு வாரம் பாம்பே சுத்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் பக்கம் பிசினஸ் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கும் பொழுது அண்ணனுக்கு தனியா வந்து மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஹிந்தி தெரியாது நமக்கு, இங்கிலீஷை வந்து ஊர்ல இருந்து வந்தது ஒன்றும் அந்த அளவுக்கு இதுன்னு சொல்ல முடியாது. ஸோ புது இடம் எப்படி செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு வாரம் தான் இருந்துட்டு நான் ஒரு ஜீன் ஒரு லுங்கி தான் எடுத்து சொன்னேன். வந்துட்டு முடிச்சுட்டு சென்னைக்கு போற மாதிரி தான் என்னுடைய பிளான். என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
பட் இங்க வந்து பார்க்கும்போது ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சு. 15 டேஸ் கழிச்சோன்னா அப்பாவும் அம்மாவும் கிளம்புனாங்க ரிட்டர்ன். எனக்கு வந்து 1 மாசம் கழிச்சு தான் ரிசல்ட் வரும். ஜூன்ல தான் ரிசல்ட் வரும். சரி நினைச்சேன் நான் கொஞ்ச நாள் இருக்கேன் அண்ணன் கூட அப்படின்ட்டு. அப்புறம் அண்ணன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் அண்ணனும் அப்படி இப்படியே பாம்பே சுத்தி பார்த்துட்டு இருந்து அப்படி பார்த்தா அண்ணனோட பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நான் இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால எனக்கு பிசினஸ் பேக்ரவுண்ட் இருந்ததுனால நான் ஒரு சில திங்ஸ் நான் செக் பண்ணேன். பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் நினைச்சேன் சரி அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு தேவை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன் அம்மாவிட்ட சொன்னேன் நீங்க போங்க நான் கொஞ்சம் இருந்துட்டு 1 மாசம் 2 மாசம் இருந்துட்டு நான் வரேன் ரிசல்ட் வரட்டும் பார்க்குறேன் ரிசல்ட்டுக்கு நான் இதுக்கு வரேன் எனக்கு டைம் வேற ஒன்றும் வேலை இல்லை அப்படின்ட்டு. அப்போ உட்காந்து அப்படியே படிக்கும்போது அது வந்து எங்க அண்ணன் பண்ற வந்து பிசினஸ் வந்து ஒரு இன்ஜினியரிங் பெஸ்ட் அது. பட் அது வந்து நான் எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நானும் இன்ஜினியரிங் புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். இது என்னதான் அப்படின்னு பர்டிகுலர் சப்ஜெக்ட் என்டையர் சப்ஜெக்ட் இன்ஜினியரிங்ல அந்த சப்ஜெக்ட் என்னங்கிறத எடுத்து படிச்சு ஒரு சில கன்சல்டன்ஸ் எல்லாம் பார்த்து நானும் அண்ணனும் சேர்ந்து அதை வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஒரு நாள் ஆச்சு ரிசல்ட் வந்துச்சு பிடிச்சது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. அப்ப நான் யோசிச்சோம் நம்ம 2 பேருமே சேர்ந்து செய்யலாமா அப்படின்ட்டு அப்படின்னு அப்படியே செய்ய ஆரம்பிச்சு கொஞ்சம் காசு கையில வர ஆரம்பிச்சு. கையில காசு வர ஆரம்பிச்சு நாங்க நினைச்சோம் சரி இப்படியே பண்ணுவோமே 2 பேரும் பார்ப்போமேன்னுட்டு. அப்புறம் அதுக்கு 6 மாசம் ஆச்சு 1 வருஷம் நான் வந்து அது ஊருக்கே வரல வந்து பண்ணும்போது அடுத்த ஒரு இதுல பிசினஸ்ல வர அதான் உள்ள பிசினஸ்குள்ள போக காம்படிஷன் வரும். காம்படிஷன் வந்து நமக்கு திருப்பி அகைன் அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குல்ல சரி பாப்போமே என்னது இவன் அப்படி விட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் ஈகோவும் இருக்கு அதுல. சோ அதுல பண்ண ஆரம்பிச்சது 2 பேரும் உள்ள இறங்கிட்டோம். உள்ள இறங்கிட்டு அப்புறம் நான் 2 வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு 2 வருஷம் கழிச்சு தான் ஊருக்கே வந்தேன். அதுக்கப்புறம் அதோ அப்படியே என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்குள்ள அந்த 2 இயர்ஸ்க்குள்ள என்னோட அண்ணியோட தங்கச்சி இருந்தா. சோ நான் பார்த்து எல்லா எங்களையும் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். நம்ம ஃபேமிலிக்கும் சூட் ஆகும் நமக்கும் சூட் ஆகும் பிசினஸ்க்கும் பிரச்சனை இல்லை எங்க அண்ணனுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட ப்ரொபோசல் பண்ணேன். ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு 95ல கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து நானும் அண்ணனும் இப்பவும் இங்கதான் இருக்கும். பக்கத்துல ஒரு 1/2 an hour டிஸ்டன்ஸ்ல இருக்கும். பிசினஸ் ஆல்மோஸ்ட் ஒண்ணா தான் இருக்கும். வெரி நைஸ். இப்ப இது வந்து ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தான் இது. இப்போ எப்படின்னா இப்போ நம்முடைய ரொம்ப அந்த எர்லியர் ஸ்டேஜ் வந்து பவானி சாகரில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ஸு நம்மளுடைய எஜுகேஷன் ப்ராசஸ்ஸு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து நம்ம ஊர் பையன் இன்றைக்கி வந்து பாம்பேயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான். நான் அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ எங்கள் பால் வந்து பாம்பேயில் இருக்கான் அப்படி தான் அந்த ஒரு ஆங்கிளில் தான் வந்து அதை பார்க்க முடியுது. இதை வந்து இன்னொரு ஆங்கிள்லேயும் வந்து நான் பார்க்குறேன். இப்போ எப்படின்னா பவானி சாகர் ஸ்கூலில் கிடைச்ச ஒரு அறிவாற்றல், ஒரு மாடல் ஸ்கூலில் படித்த ஒரு பையன், ஹை ஸ்கூலில் வந்து +2 வரைக்கும் முடித்த ஒரு பையன், அதுக்கப்புறம் எஜுகேஷன் வைஸாக நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலை அபிவிருத்தி பண்ணியிருக்கலாம். பட் அந்த பேசிக் பிளாட்ஃபார்மை வந்து அமைச்சு கொடுத்தது வந்து நம்மளுடைய மாடல் ஸ்கூல் ப்ளஸ் வந்து பவானி சாகர் ஸ்கூல். அப்போ அந்த 2 பள்ளிகளில் படித்த ஒரு மாணவன் இன்னைக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிஸ்னஸில் வந்து சர்வைவல் ஆகிறதும் பிஸ்னஸை வந்து எடுத்து நிறுத்துறதும் தொடர்ச்சியாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் அல்ல. ஏன்னா எவ்ரிடே வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், எவ்ரிடே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஆகணும், சர்வைவல் கெப்பாசிட்டி இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறது. அதுவும் மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டி லைனில் வரக்கூடிய ஒரு மேஜர் சிட்டி அது மும்பையில் வந்து இருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து அது வந்து வேறு லெவலில் தான் நம்ம காட்டுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை வந்து பவானி சாகர் ஸ்கூல், ஆரம்பம் வந்து பவானி சாகர் ஸ்கூல். அப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த பவானி சாகர் ஸ்கூலில் கிடைச்ச எந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து உங்களை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குது பிஸ்னஸில்? அது இந்த ஒழுக்கம் ரீதியில் டிசிப்ளின் சொல்றோம்ல, இந்த டிசிப்ளினா இருக்கணும், இது இப்படி பண்ணணும், இந்த நேரத்துல பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவா எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்ப வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல சின்னதுல இருந்தே அதுல எல்லாம் இந்த கட்டுக்கோப்பா தான் கொண்டு வந்தாங்க. அந்த லூஸ் எல்லாம் விட மாட்டாங்க. எது இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ட்டு ஏனோதானோ அப்படின்ட்டு இல்லாம எந்த டீச்சர்ஸ் எடுத்தாலும் சரி அந்த டெடிகேஷன் இருக்கும். அதை பண்ணும் பொழுது ஒவ்வொன்று பண்றதுல வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த டைம்ல நமக்கு இருந்த எக்ஸ்போஷர் தகுந்த மாதிரி என்னென்ன அவைலபிளா என்ன இருக்கோ
அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கரெக்டா பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் பண்ணலைன்னா நம்மளுக்கு தெரியும். அந்த டிசிப்ளின் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸ்கூல்னா இது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நீ என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன ஃபுல்ஃபில் பண்ணணும், அது நமக்கு அந்த இது சின்னதுல இருந்தே வந்துருது இல்ல. அது காலையில எந்திரிச்சு பத்திரமா இப்படி போகணும், பத்திரணும், இந்த டைம் டு டைம் இதெல்லாம் பண்ணணும். அந்த இதெல்லாம் ஏனோ தானோன்ட்டு ஏதோ பொதுவா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதோ நினைப்பாங்க. எனக்கு அந்த திங்கிங்கே கிடையாது. ஏன்னா அங்க இருந்ததே ஒரே ஸ்கூல் தான். ஆமா அப்போ ஆமா நமக்கு வேற ஸ்கூலோட கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது ஆமா பக்கத்துல இருந்ததுன்னா சத்திய ஸ்கூல் தான். ஆமா இல்லைன்னா சிறுமுகை ஸ்கூல். ஆமா அந்த பட் அந்த என்ன இருந்தாலுமே அந்த அடிப்படை வந்து டைம் மேனேஜ்மெண்ட், அந்த டிசிப்ளின், அந்த ஒரு கமிட்மெண்ட், ஆ அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டது வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து. ஆ அதுதான் பின்னாடி வந்து வரும்போது வெவ்வேறு விதங்கள்ல அத இது விரிவடையுதே ஒழிய, ஆமா பட் அந்த கோர் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆமா அந்த இது வந்து ஸ்கூல்ல இருந்து கிடைக்கிற இதுதான். ஓகே. இப்போ இப்போ கரண்ட்டில் வந்து இப்போ நம்ம ஸ்கூல் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் லைனில் வந்து அவங்க நல்லா மேலே வரணும் அப்படின்னு பிரியப்படக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கேட்சிங் பாயிண்ட்ஸ் என்னென்ன? அதான் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம படிக்கிற டைம்ல எல்லாம் இந்த கேரியர் பிளானிங்கே கிடையாது. ஆ கேரியர் பிளானிங் ரொம்ப முக்கியம். 5th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போதே பேசிக் வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் முக்கியம் ஃபர்ஸ்ட். 5th ஸ்டாண்டர்ட்ல பிள்ளைங்க பிக்கப் பண்ணிடுவாங்க. எழுத படிக்க தெரிஞ்சிருது. 6th ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ. அதே போல இங்கிலீஷும் படிக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்றேன். பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் ஈக்குவலி படிச்சுட்டு கொண்டு வரணும். இங்கிலீஷ் தமிழ் கூட இங்கிலீஷும் ஈக்குவலா கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ரெண்டாவது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவங்களுக்கு இந்த ஃபீல்டு ட்ரிப்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து கூட்டிட்டு போகணும். இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது ஒரே ஒரு கம்பெனி தான் லைஃப்ல பார்த்திருக்கேன். இதுல ஸ்கூல் டேஸ்ல ஆப்பக்கூடல் சுகர் ஃபேக்டரி இருக்குல்ல, இந்த ஆப்பக்கூடல் சுகர் ஃபேக்டரி கூட்டிட்டு போய் சுகர் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது அது கொடுத்தது. அப்ப காமிச்சது அது ரொம்ப வருஷமா இருக்குது. ஃபேக்டரினா இதாண்டா அப்படிங்கிறது ஒரு மனசுல இருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பவானி சார் சுத்தி பார்த்தா பேப்பர் மில் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ அங்க நிறைய டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் இருக்குது. வெவ்வேறு யூனிட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா. இதுக்கெல்லாம் பிள்ளைங்களை வந்து ஒரு ஃபீல்டு ட்ரிப் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தாட்டி கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு அவங்க பை 10th வர்றதுக்குள்ள அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஐடியா வந்துடும். இண்டஸ்ட்ரினா என்ன, இது லைஃப்ல வந்து எவ்வளவு எல்லாம் இருக்கும். இப்ப டைடல் பார்க்லாம் கொண்டு வரேன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்ல, மில்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய பவானி சார்ல இருக்கிறவங்களே அங்க நல்ல இதுல இருப்பாங்க, பொசிஷன்ல இருப்பாங்க. சோ நம்ம வந்து அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி ஃபீல்டு ட்ரிப்ஸ் அரேஞ்ச் பண்றது முக்கியம். எக்ஸ்போஷர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னன்னா எக்ஸ்போஷர் கொடுத்துடணும். அது மண்டேல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அவங்க வர 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 அவங்க அதை பில்டப் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த சீட் போடணும்னு சொல்றாங்கல்ல, அந்த திங்கிங் எபிலிட்டி வந்து தட்டி விடணும். அதை தட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம். சின்ன தட்டி ஒவ்வொரு வருஷமா தட்டி விட்டுட்டே இருந்தாலும் வச்சுக்கலாம். பிள்ளைங்க 10வது 12வது எல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது அண்டா அப்படின்ட்டு. அதுதான் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறது வந்து நம்ம ஊர்ல இருக்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்போ பர்சனலாக வந்து என்னுடைய சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ ஒரு ட்ரிப் வந்து மும்பையில் வந்து நான் மீட் பண்ணேன். உங்கள்கிட்ட மும்பையில் மீட் பண்ணேன். அநேகமாக ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 வருஷம் இருக்கக்கூடும். எக்ஸாக்டாக வந்து அது வந்து இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். ஒரு 2000 அந்த டைமில் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 1999 2000 அந்த டைமில் நான் வந்திருப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலி வந்து நான் வேறு ஸ்டேஷனில் இறங்கி தான் வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நான் வர்றதுக்கு முன்னால் எதுவும் தகவல் கொடுக்கல, வந்து தான் நான் தகவல் கொடுத்தேன். அது வந்து இப்போ இன்னுமே வந்து என்னால் அந்த ட்ரிப்பை வந்து மறக்க முடியல. அதுக்கப்புறம் வேறு ஜோனில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம். இன்றைக்கி வந்து வேறு அதே சேம் லைனில் வேறு இடத்துல நம்ம இருக்கோம். அந்த பர்டிகுலர் ட்ரிப்பில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அப்படிங்கிறது அப்படியே ஸ்டோர் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நீங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து தான் வந்து என்னை இப்போ ரிசீவ் பண்ணீங்க. அங்கேருந்து நேராக நேராக அண்ணன் வீட்டுக்கு தான் நம்ம போனோம். ஆக்சுவலி ஸ்கூல் டேஸில் வந்து நான் அவர்கிட்ட பேசுனதே கிடையாது. வீட்டில் கூட பேசுனது கிடையாது, ஸ்கூல் டேஸில் கூட பேசுனதே கிடையாது. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ரொம்ப வார்ம் வெல்கம் கொடுத்து ஒரு 2 hours இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் நான் இருந்துட்டு அப்புறம் உங்கள் வீட்டில் தான் அன்னைக்கு இப்போ நைட் வந்து ஸ்டே பண்ணது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரி அது. என்னுடைய லைஃப்பில் வந்து அது நான் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அது அன்னைக்கு. ரொம்ப இப்போ அதாவது சில முடிவுலாம் திடீர்னு எடுப்பேன். அந்த மாதிரி எடுத்த ஒரு முடிவு தான். ஒரு பர்ச்சேஸ்க்காக மும்பை போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஒரு முடிவு தான்.
பட் அடுத்த நாள் ஃபுல்லாகவே வந்து என் கூட தான் நீங்கள் இருந்தீங்க. மார்னிங்லேருந்து நான் ட்ரெயின் ஏறுற வரைக்குமே வந்து என் கூட தான் இருந்தீங்க. நிறைய இடத்துக்கு நம்ம போனோம். அப்புறம் எனக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடச்சிது. பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். அந்த ஃபைனல் மினிட்ல வந்து அன்பு ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் சில விஷயங்கள் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன பர்ச்சேஸ் துணி வாங்குறதுக்கு வந்திருந்தேன். என்னுடைய ப்ரொஃபஷன் பர்ச்சேஸ் வந்து நம்ம ஷாப்லேயே முடிச்சிட்டோம். ஒரு நண்பனாக வந்து சில பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு நீ உட்கார் அனுப்பு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அது ஒரு நண்பன், ஒரு பள்ளிக்கால நண்பன் ஒரு 20 வருஷம் கழித்து மீட் பண்ணுறான். ஒரு 2 நாள் வந்து கூட இருக்கான். அந்த டைமில் வந்து ஒரு நண்பனாக வந்து எப்படி நம்ம அவங்ககிட்ட நடந்துக்கிறது. இத்தனைக்கும் வந்து ஸ்கூல் பீரியடில் வந்து நமக்குள்ள ஒரு பெரிய க்ளோஸ் பாண்டிங்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பாண்டிங் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம பழகியிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் தான் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணது நமக்கு. அப்படி அப்புறம் மறுபடியும் ஒரு 20 வருஷம் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம். அந்த குறிப்பிட்ட 2 நாள் வந்து எனக்கு நிறைய மாற்றங்களை வந்து எனக்கு கொடுத்தது. அது நிறைய ட்ரிப் நான் எழுதியிருக்கேன். நான் ஆர்டிக்கிளில் கூட நான் எழுதியிருக்கேன். இன்னுமே வந்து அது அப்படியே வந்து ஒரு மெமரியில் வந்து அப்படியே எனக்கு. சரி, இன்டர்வியூ முடிக்கிற நேரம் வந்துருச்சு. இப்போ ஒரு இது நான் கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது வந்து கிரேஸ் கென்னடி. அவங்க ஒரு ஆக்சிடென்டால தான் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. எனக்கு வந்து அவங்க கன்னிமா டீச்சர் பேத்தி உங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்கில் இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தான் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட், கேரக்டரைசேஷன் அப்படியே வந்து அவங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கன்னிமா டீச்சரை வந்து அப்படியே இது நாங்கள் பரிபூர்ணமாக உணர்றோம். அது வயசில் வந்து சின்ன பொண்ணாக இருந்தாலுமே அவளுடைய ஆக்டிவிட்டி, ஒரு இன்ட்ராக்ஷன், ரெண்டாவது ஸ்கூல் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது வந்து எடுத்துக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்கில் இருக்கக்கூடிய கிரேஸ் பற்றி நீங்கள் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். கிரேஸ் வந்து எங்கள் வீட்டிலே தான் வளர்ந்தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது, மாடல் ஸ்கூலில் படிக்கும்போது இருந்து அவ சின்னதுலேருந்து அங்கே தான் பவானி சாரில் தான் அவள் வளர்ந்தா. ஸோ என்னோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஏஜ் டிஃப்ரென்ஸ், 9-10 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எனக்கு. நான் ஹை ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் பவானி சார் மாடல் ஸ்கூலில் படித்தேன். அதனால எனக்கும் அவங்க ரொம்ப க்ளோஸ் பாண்டிங் உண்டு. அப்புறம் அங்கேருந்து பாம்பே வந்ததுக்கப்புறம் கூட ஒரு வருஷம் அங்கே வந்து எங்கள் கூட இருந்தான். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட என் கூட ஒரு வருஷம் இருந்தா. இங்கே அவளுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு இது பண்ணலாமா அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்தோம் அவள் கல்யாணத்துல முன்னாடி. அதுக்கப்புறம் அங்கே இப்போ கல்யாணம் அங்கேயே அவள் செட்டில் ஆயிட்டா. இப்போ அவளோட மகளூர் தான். இப்போ க்ளோஸாக இருக்கோம் நாங்கள். இதாக இருக்க வச்சு எப்பவும் பேசிட்டு இருப்போம். என் ஒய்ஃபோட அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பா. நான் எப்பமா தான் பேசுவேன் இதுக்கு. பட் அவள் என் ஒய்ஃப் கூட, அண்ணன் கூட ரெகுலராக கான்டாக்ட்ல இருப்பா. எப்பவுமே வீட்லயும் சுறுசுறுப்பு தானா? யாரு? நையாண்டி, கேலி, குறும்பு. கிரேஸ் தான் கேட்குறேன். கிரேஸ் ஆமா அப்படி இருப்பா. சின்னதுல இருப்பா. இப்ப அவளுக்கு 2 பிள்ளைங்க, மெச்சூரிட்டி வந்துருச்சு. பட் இருந்தாலுமே வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் இன்னொரு சைடு வந்து ரொம்ப சின்சியர், ஹார்ட் ஒர்க்கிங் எபிலிட்டி, நல்ல கியூரியாசிட்டி பவர், நல்ல ஒரு மேனேஜபிள் கெப்பாசிட்டி. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இல்லாத குறைய வந்து அவள் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிட்டு இருக்கா. சரி, ரொம்ப நன்றி பால், இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஓகே, மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக. ஓகே.